மிகவும் பிரபலமான ஒரு பாடல், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. இந்த பாடலாசிரியர் ஐஎம்எஸ் மிஷினரி ரெவரண்ட் ஐஜே ஐயாத்துரை, அவருடைய அன்பு மகன் ஐ தாமஸ் தேவசகாயம் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. இந்த ஐஜே ஐயாத்துரை அவர்கள் தோர்னக்கல் பகுதியில் அவர்கள் எவ்விதமாக ஊழியம் செய்தார்கள், எப்படிப்பட்ட காரியத்தோடு அவர்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதை பற்றி அவங்க மகன் மூலமாக கேட்பது மிகவும் உண்மையானதும் ஆணித்தரமுமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. ஐயாவுக்கு வயசு 93 வயசு ஆகுது. இன்றும் நல்ல நலமுடன் நம்மளுடன் பேட்டி அவங்க கொடுக்க வந்திருக்காங்க. ஐயா பிரைஸ்லால். அதாவது உங்கள் அப்பா அதாவது ரெவரண்ட் மிஷினரி ஐஎம்எஸ் மிஷினரி ஐஜே ஐயாத்துரை அவங்க தோர்னக்கல் பகுதியில் போய் ஊழியம் செய்த பற்றி விவரத்தை சொல்லுங்க. அதாவது எங்கள் தகப்பனார் அங்கே போனது 5வது மிஷினரி எங்கள் அப்பா. அதுக்கு முன்னால் யார்? அதுக்கு முன்னால் போனது முதல் மிஷினரி சாமியல் பாக்கியநாதன், அவர் மதுரை குலத்துக்காரர் தான். 2வது மிஷினரி தேவசகாயம், அவரும் மதுரை குலத்துக்காரர் தான். 3வது மிஷினரி சாலமன் பாக்கியநாதன். அந்த சாலமன் பாக்கியநாதன் அந்த சாமியல் பாக்கியநாதனுடைய தம்பி. இந்த 3 பேரும் தான் முதல்ல போனது. பிறகு 4வது போனது தான் நம்ம பிஷப் அசரியா. உங்களுடைய அப்பாவுடைய ஊழியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எங்கள் அப்பா அவங்க படித்து முடித்த உடனே தமிழ் பண்டிட்டா பேரன்புரூக் ஹைஸ்கூலில் அவங்க வேலை பார்த்தாங்க. தமிழ் பண்டிட் சொரண்டையில். சரி சரி. சொரண்டையில் அவங்க தமிழ் பண்டிட்டா பார்த்தாங்க. அப்போவே அவங்க ஒரு மிஷினரி பேண்டுன்னு சொல்லி அங்கே உள்ள ஆட்களெல்லாம் வச்சு அப்படி எல்லாம் மிஷினரி ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் கன்வென்ஷன் நடத்துறதுனா டக்கரபாள்புரத்தில் ஒரு சின்ன மேடை ஒன்று போட்டிருக்காங்க. டக்கரபாள்புரம் சர்ச்சு பக்கத்தில். அதில் தான் கன்வென்ஷன்லாம் நடக்குமா. அப்போது ஒரு கன்வென்ஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த கன்வென்ஷனில் நம்ம பிஷப் அசரியாவும் இருந்திருக்கிறார். கன்வென்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது முடித்த உடனே ஆல்டர் கால் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் அப்பா தான் அதில் மெயின் ஸ்பீக்கர். கொடுத்தா ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு தான். வந்த உடனே எல்லாம் இது பண்ணி முடித்து உடனே அப்போ பிஷப் அசரியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் இவ்வளவு உற்சாகமாக செய்கிறீங்களையா, நீங்கள் தோர்னக்கலுக்கு வாரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே சரி அப்போ நான் வாரேன் அப்படின்னு புறப்பட்டாங்க. அவங்க போகும்போது உடனே அதுக்கு பிறகு தான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தாவுக்கு சொல்லி அவங்களும் மணியாச்சி வரைக்கும் அங்கேருந்து ட்ரெயினில் பிஷப் அசரியாக போகும்போது அப்படியே எங்கள் அப்பா தோர்னக்கல் போயிட்டாங்க. ஆமாம், எங்கள் அப்பா போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே 3 மிஷினரி இருக்காங்க. முதல் மிஷினரி ரெவரண்ட் சாமியல் பாக்கியநாதன், அவர் தான் முதல் மிஷினரி. இங்கே மதுரை குலத்துக்கு போகிறவங்க. 2வது மிஸ்டர் தேவசகாயம்னு சொல்லி அவரும் இங்கிருந்து போனவர் தான். இப்போ அங்கே ஆந்திராவிலே அவர் செட்டில் ஆகிட்டார். 3வது மிஷினரி சாலமன் பாக்கியநாதன். ஆக இந்த 3 பேரும் தான் அங்கே போனாங்க. இவங்க முதல்ல போன உடனே ஒன்றுமே தெரியாது. தோர்னக்கல் போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பெரிய ஸ்டேஷன் கிடையாது. அதில் இறங்கின உடனே எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ அந்த காலத்தில் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரயில்வே பேக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் கொடையும் சொருகி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அதை வச்சுட்டு வந்துன்னு ஸ்டேஷனில் இறங்கி கடைசியில் ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரத்தில் அந்த பேக்கை வச்சுட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். அப்போது அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன். அவர் பார்த்துருக்காரு. பார்த்து என்னையா என்ன இது ஒரு கேட்ட உடனே சொல்லியிருக்கா, இது மாதிரி வந்திருக்கோம், நாங்கள் இது மாதிரி இந்த இடத்த எடுத்திருக்கோம், நாங்கள் இங்கே ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இதுக்கு முன்னால் அந்த ஒரு ஃபாரின் கம்பெனியிலேருந்து கொஞ்சம் மிஷினரிஸ் வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த இதில் பழக்கப்பட்ட ஒரு ஆள் இருந்திருக்கார். அப்போ அந்த ஆங்கிலோ இண்டியன் சொன்னாரா, வாங்க நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் இந்த ஏரியா தெரிஞ்ச ஆள், ஏன்னா அவங்கெல்லாம் உங்கள் ஊழியம் செய்தவங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு காட்டியிருக்காங்க. அவருக்கு பார்த்து கடைசியில் அவங்க 2 பேரும் தான் பார்த்து பேசியிருக்கு. இவங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷனில் தான் படுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் அந்த இவருடைய தம்பிலாம் சேர்ந்த உடனே 3 பேரும் இவங்க 3 பேரும் வந்துட்டாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்த உடனே தற்செயல ரயில்வே இவங்களுக்கு ஸ்டாப்பிங் பிளேஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான். ஊழியத்துக்கு போவாங்க, கடைசியில் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருவாங்க.
எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது மட்டும் இல்லையா, கஷ்டப்பட்டதுன்னா ரொம்ப பயங்கரம். அவங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போது அது ஆண்டவருடைய நடத்துதலை பார்த்தீங்கன்னா, இவங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கும்போது இந்த 3 பேரும் அங்கே ஒருவர் வந்திருக்காரு. நீங்கள் இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது தெரியுமா, வீடு இருக்குது உங்களுக்கு பார்க்க. ஓ சரி பார்க்கலாம். பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே லைனுக்கு அடுத்தாப்புல அந்த பில்டிங். உடனே போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு 150 350 அது கரெக்டு விலை கரெக்டாக தெரியலை எனக்கு. அது கொடுத்து அந்த இடத்த வாங்கிட்டாங்க. வாங்கி அதுக்கு பிறகு அதில் தான் எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. 4வது மிஷினரி போனது நம்ம பிஷப் ஆசிரியா. அப்போ ஒரு லேமன் தான், குரு பட்டம் கூட கிடையாது, லேமன் போகிறார். அதுக்கு அடுத்தது தான் எங்கள் அப்பா 5வது வந்து ரெவரண்ட் ஐஜே ஐயாத்துரை 5வது மிஷினரி. அப்போ இவங்க எல்லாருமே அங்கே அந்தந்த ஏரியாவில் அங்கங்கே. அப்போ அவர் பிஷப் ஆசிரியா வந்து எங்கள் அப்பாவை அந்த ஒரு மைன் சுரங்கம், அந்த ஜட்சர்லா அப்படிங்கிற இடத்துல, அந்த சுரங்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பெரிய ரவுடிஸும் அப்படி தான் இருக்காங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காக கொண்டு விட்டுருக்காங்க. அங்கே போன உடனே தான் அது ஒரு 5-6 மாதத்தில் தெலுங்கு பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு எல்லாமே படிச்சுட்டாங்களா. ஒரு 6 மாதத்தில் தரவு ஆயிட்டாங்க. அங்கே உள்ள இது பண்ணி ரொம்ப உற்சாகமாக வேலை செய்திருக்காங்க. அங்கே உள்ள அந்த ரவுடிஸ் அவ்வளோ பேரும் அப்பாவுக்கு ரொம்ப பிரியமாகிட்டாங்க. ரொம்ப நல்ல எல்லாம் நல்ல கன்வென்ஷன் நல்லா ஆயிட்டுது. அப்போது அதுக்கு பிறகு அவரை சரி அப்போ நம்ம இந்த இடத்துக்கு கொண்டாடுவோன்னு சொல்லி அதுக்கு பிறகு அங்கேருந்து கொண்டாந்து தோரணக்கல்லில் அந்த பாஸ்டேட்டுக்கு நம்ம அப்போ வந்து நம்ம இவர் சாமியல் பாக்கியநாதன் கைக்குள்ளே வேலை பார்த்துருக்காங்க அப்போ. அதுக்கு பிறகு தான் அங்கே வந்து முப்பாரம்ங்கிற ஒரு இடம். அதில் 35 கிராமங்கள் போய் அது அவ்வளோவும் அந்த இது பண்ணி அதில் அது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வேலை பார்த்த இடத்துலலாம் அவங்க அங்கே எல்லாருமே கல் குடிக்கிறவங்க அந்த இதெல்லாம் ரொம்ப தாராளமாக இருந்திருக்கு. இவங்க அதே தப்பிதம் அப்படிங்கிறத மாதிரி இல்லை இது பண்ணி ரொம்ப விசுவாசத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்களாம். அந்த 35 கிராமங்களும் ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா நான் போகும்போது இப்போது ரீசெண்டாக நான் போனதுன்னு ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 கூட இருக்கும். நான் போனேன், அப்போ வேலை பார்த்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணுங்கிறதுக்காக நான் போனேன். அப்போ அங்கே இருந்த ஒரு மிஷினரி எனக்கு ஒரு ஜீப்பும் கொடுத்து ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் எனக்கு கைடாக அனுப்புனார். அப்பா வேலை பார்த்த இடத்துலலாம் மக்கள் ரொம்ப விசுவாசத்துலேயே நல்லா வளர்ந்துருக்காங்க. வேறு எந்த கெட்ட பழக்கங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, குடிகிடி ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த அளவுக்கு அந்த 35 கிராமமும் அப்படி தான் இருந்திருக்கு. எத்தனை வருஷம் அந்த தோரணக்கல்லில் ஒளிஞ்சிஞ்சாங்க? தோரணக்கல்லில் 10 வருஷம். தோரணக்கல்லில் மொத்தமாக அந்த அவன் மிஷினரி இதே 10 வருஷம் தான் பார்த்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து அதாவது தோரணக்கல்லிருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு எங்கே ஊழியம் செய்தாங்க, கடைசியாக அவங்க எங்கே மரித்தாங்க, அதை பற்றி உள்ள விஷயத்தை சொல்லுங்க ஐயா. அதாவது எங்கள் ஃபாதர் வந்து அவங்க மிஷினரியாக இருக்கும்போது எங்கள் தாத்தாவும் பாட்டியம்மாவும் அவங்கள கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அப்பா விருப்பப்படலை வர்றதுக்கு. எங்கள் பாட்டியம்மாவுக்கு அவங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சிடணுங்கிற ஒரு மெயின் இது இருந்ததுனால கட்டாயமாக வந்து பிஷப்புகிட்ட சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த மற்றபடி பிஷப்பெல்லாம் கூட எல்லாருமே அப்பாவை விடுறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை, அப்பாவுக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் தாத்தாவும் பாட்டிமாவும் அவங்க கட்டாயத்தில் கொண்டாந்துட்டாங்க. இங்கே வந்த உடனே சில்ட்ரன்ஸ் மிஷினரியாக 4 வருஷம் வந்து சில்ட்ரன்ஸ் மிஷினரியாக இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அது முடித்த உடனே ஆர்டினேஷனுக்கு பார்த்துட்டாங்க. உடனே பிஷப்பு அந்த ஆர்டினேஷனுக்கு போட்டு ஆர்டினேஷன் 4 வருஷம் முடித்து முதல் போஸ்டிங் வந்து அவங்களுக்கு கதீட்ரல் தான். அங்கே இருந்து அதில் என்னென்னா ஒரு விசேஷம், இவங்க வந்து ஒரு ஜெப வீரர். என்ன பிரச்சனைனாலும் உடனே ஐயாத்திராயிரவாள் அனுப்புங்க, ஐயாத்திராயிரவாள் அனுப்புங்க, இப்படி தான். இன்னும் அவங்களுடைய இதில் நிறைய அவங்க எப்படி இது பண்ணாங்க அந்த இதுகள்லாம் நிறைய இருக்குது, அதில் சொல்லலாம். இப்போ இதில் பிறகு கடைசியாக அவங்களுக்கு போனது பேர்பிராங்குளம். பேர்பிராங்குளத்தில் 10 வருஷம். அப்பா வந்து ஜெப வீரருங்கிறதுனால எந்த காரியனாலும் ஜெபம் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா அந்த மக்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் சரி அப்பாவை பார்த்துட்டாங்கன்னா அந்த பக்கமே நிற்க மாட்டாங்களா. ஆமாம், அப்படி அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு ஜெபத்தை ஒரு இது வச்சதுனால ஆண்டவருடைய பாதுகாப்பு அப்பாவுக்கு.
அங்கே அப்பாவை பார்த்துட்டாங்கன்னா யாருனாலும் உடனே ஓடிடுவாங்க. ஐரோல் வராரு வந்து அப்படி அந்த அளவுக்கு இருந்ததுனால 10 வருஷம் அவங்க அங்கே இருந்து எல்லாம் பார்த்து அந்த சாதாரணமாக இருந்ததை சர்க்கிளாக மாற்றி அந்த அளவுக்கு அவங்க ஊழியம் செய்து அதுக்கு பிறகு ரிட்டையர் ஆன பிறகு வந்து இடையங்குளத்தில் வந்து செட்டில் ஆனாங்க. இடையங்குளத்தில் இருந்தாலும் அவங்களுடைய ஊழியத்தை தான் செய்துக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்காக போவாங்க. இந்த ஆர்வஸ்ட் அந்த இதுகளெல்லாம் வந்தாங்கன்னா ஒவ்வொரு ஊர்களுக்கு போவாங்க. அப்படி அந்த அவங்க அந்த 7 வசனங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் கொண்டு போய் அது பாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுதான் கடைசி வரைக்கும். அவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? எந்த வருஷம் இறந்தாங்க? 83 வயசு வரைக்கும் இருந்தாங்க ஐயா. அவங்க இறந்தது 1973 பிப்ரவரி 4ஆம் தேதி அப்போ இறந்தாங்க. பாளையங்கோட்டையில் தான் இறந்தாங்க. அப்போ நான் ஊட்டியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து நாங்கள் எல்லோரும் அக்கா வீட்டில் இருந்தாங்க. அவர் அங்கேருந்து பாடியை கொண்டு போனோம். இடையங்குளத்துக்கு கொண்டு போய் இடையங்குளத்தில் பறி பண்ணோம். ஆமாம். அருமையான நண்பர்களே, அருமையான சாட்சிகள், அநேக காரியங்களை கேட்டீங்க. ஐஜே ஐயாத்துரை அவர்கள் மரித்து போனாலும் ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கோழிதன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, இப்படி பல பாடல்களை எழுதிய ஐயா ஐஜே ஐயாத்துரை அவர்கள் இன்றும் பாடல் வழியாக நமது ஒவ்வொருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அவர்கள் விட்டு சென்ற அடுத்தடுத்த பணிகளை அவங்களுடைய மகன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் அதுக்கடுத்த ஜெனரேஷன் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையினால தொடர்ச்சியாக ஐஜே ஐயாத்துரை அவர்கள் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை செய்வார்கள் என்ற ஒரே நம்பிக்கையோடு இன்று நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.